தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உப்பளங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், எத்தனை ஏக்கரிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன? இதனால் உப்பு உற்பத்தி எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது? மிக முக்கியமாக இப்போ தற்போது கடுமையாக காற்றுடன் மழை தீவிரமாக பெய்து கொண்டிருக்கு. நம்ம மரக்காணத்தில் இப்போ கிழக்கு கடற்கரை சாலை நின்று கொண்டிருக்கோம். நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவு சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கார். எனது இடதுபுறம் உள்ள பகுதியிலிருந்து உப்பளங்கள் இருக்கிறது. 3500 ஏக்கர் பரப்பளவில் அவை அனைத்துமே கடல் போல காட்சி அளிக்கிறது. அந்த 3000த்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த உப்பு உற்பத்தியில் அவங்க ஈடுபடும் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த மழை கடுமையான இந்த பருவமழை வரும்பொழுதும் புயல் இது போன்ற மழை வரும்பொழுதும் மிகவும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அவர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த உப்பு உற்பத்தி என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. கடுமையான காற்று மழை தற்பொழுது மரக்காணம் பகுதியில் வீசி வருகிறது. நீங்க அந்த காற்றுடைய வேகத்தையும் மழை பெய்யக்கூடிய இந்த காட்சிகளையும் நேரடியாக காண முடிகிறது. இந்த தென்னை மரங்கள் மற்றவை அனைத்துமே அவை இந்த புயல் காற்று என்பது வீசும் பொழுது எவ்வளவு ஆக்ரோஷமாக அவை அந்த ஆடக்கூடிய அந்த நிலையில் தான் இப்ப தற்பொழுது இந்த பகுதி இருக்கிறது. சாலைகளிலேயே வாகன போக்குவரத்து என்பது மிகவும் ஒரு சில வாகனங்களை செல்கின்றன. எதிரே வரக்கூடிய வாகனங்கள் எதுவுமே தெரியாத அளவுக்கு இப்ப தற்பொழுது மழையுடைய தீவிரம் பெய்து கொண்டே இருக்கிறது. பலா, விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். தொடர்ந்து மழை தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு.